Hi friends, welcome to Pavi's Homey Delights. vinayaka chaturthi நாளே kolukattai தாங்க ஸ்பெஷல். ஸோ அந்த கொழுக்கட்டையை நல்லா ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எள்ளு கொழுக்கட்டை. உங்களுக்கே தெரியும் எள்ளு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட மசாலா பூரி வீடியோஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் சந்திரமாணிக்கம் அப்படிங்கிறவங்க this is exactly the recipe I was searching for. I love masala puri and I'm going to try it out. With the color of the masala itself I can see it would come out lovely. Thank you ma'am அப்படின்னு போட்டிருந்தாங்க. So thanks a lot Mrs. சந்திரமாணிக்கம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப் எள்ளு எடுத்துக்கோங்க. இந்த எள்ளை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை சாட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மினிமம் ஒரு 3 minutes ஆகுது நம்ம இதை சாட் பண்ணணும். பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா ஈவனாக வந்து ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் டவுன் பண்ணிக்கலாம். இது நல்லா கூல் ஆனதும் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி லைட்டாக விப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்சியில் விப்பர் இல்லைன்னா 1 நம்பரில் ஜஸ்ட் ஒரு செகண்ட் போயிட்டு அப்படி பின்னாடி வாங்க. ஸோ அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் கோர்ஸாக வந்து இது கிரைண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் கோர்ஸாக கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் ஹாஃப் கப் வெல்லம் எடுத்து இதோட சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் கிரானியூல்ஸாக வரும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டர் இருந்தால் கொழுக்கட்டையில் ரொம்ப நல்லா வெந்துடும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் பச்சரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இதை போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இது நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/4 கப் தண்ணிங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அது லம்ஸ் ஃபார்ம் ஆகவே கூடாது. ஸோ நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லம்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை நல்லா அழகாக வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு. எவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மிக்ஸ்சரை வந்து போட போகிறோம். அந்த பேனை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்ஸ்சரை அதில் ஊற்றுங்க. இப்போது கண்டினியூஸாக இதை நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அந்த மாவு அப்படியே நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வந்து நிற்குங்க. ஸோ அது பேனில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னாடியே அதில் வந்து ஆயில் சேர்க்குறோம். பட் ஆயிலை விட கீ நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்கள் கீ சேர்த்துடாதீங்க. நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆகிடுங்க. ஏன்னா அந்த இது மாவு கெட்டி ஆகும்போது அந்த நெய்யும் சேர்ந்து கெட்டியாகும். அதனால லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் ஆயில் மட்டுமே சேர்த்துக்கோங்க. பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அழகாக உங்களுக்கு அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி வந்து நிற்குங்க. பாருங்கள் இப்போது என்னோடய கரண்டியில் அது ஒட்டவே இல்லை. எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அந்த பேனில் ஒட்டாமல் கையோடு அப்படியே பால் மாதிரி வந்திருக்குங்க. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 கையிலையும் நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக துண்டுகள் எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்கள் எவ்வளோ தூரம் பிசைகிறீங்களோ அவ்வளோ தூரம் சாஃப்டாக உங்களுக்கு எந்த விரிசலும் இல்லாமல் கொழுக்கட்டை ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே உங்கள் கையில் வச்சு லைட்டாக அமுக்கி விடுங்க. பாருங்கள், ஒரு கட்லெட் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இதோட எட்ஜஸை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் உங்களுக்கு முடித்ததும் சென்டரில் இருக்கிற லேயரை அமுக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் சின்ன சின்னதாக உங்களுக்கு பவுல் ஃபார்மேஷனில் அப்படியே அது வரும். ஸோ நேராக இருந்த அந்த மாவு வந்து இப்போது லைட்டாக பவுல் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சென்டரில் மட்டும் உங்களுக்கு குண்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து தேர்ட் லேயர். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கிட்டே வர போகிறோம். பாருங்கள், எந்த விரிசலும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம மாவு கரெக்டான பதமில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். பாருங்கள், நம்ம தேர்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு அப்படியே அந்த ரவுண்டாக பவுல் மாதிரி நிற்கிது. இதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற எள்ளு மிக்ஸ்சரை இதுக்குள்ளே போடலாம். இதை அப்படியே ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த சைட்ஸ் எல்லாமே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி உங்கள் கையில் அமுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த சைடெல்லாம் நம்ம அழகாக சீல் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். எவ்வளோ அழகாக சீல் ஆகுது பாருங்கள். இப்போ ஒரு குட்டி டிசைனுக்காக இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக உள்பக்கமாக அமுக்கி விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பிளேட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று தொடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் இதோட கலர் எப்படி இருக்குன்னு. இப்போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்க. அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா லைட் ஒரு yellowish tint உங்களுக்கு தெரியும். ஆஹா, எவ்வளோ நல்லா மெதுன்னு வந்திருக்குங்க. இது நல்லா அப்படியே பொத்துனாப்பில் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறோம். கண்டிப்பாக இது 5 நிமிஷத்தில் காலி ஆகிடுங்க. அவ்வளோ டேஸ்டியாக சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோட விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி நான் போடுற அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.